தாய்மடியில் கந்தினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றார். ஹalleluya ஆய பாடி மாளிகையில் தாய்மடியில் கந்தினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றார். ஹalleluya அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டியது ஓய்வெடுத்து தூங்குகின்றார்.
கத்தியும் எடுத்து வருகின்ற வேளையில் சத்துராஜ் தடம் புரண்டோடவும் கொண்டு பலதரமாகவே நோய் பிடித்திருக்கவும் துடித்து வரும் தெய்வமே ஈரனே எங்கள் சிவ சுடலிமாட சுவாமியே அம்மையும் அப்பனுமாக அப்படியே சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள். தேவாதி தேவர்கள் ஆண்டவனை அடியினைகள் செலுத்துகிறது. தெய்வ கன்னி பெண்கள் புஷ்பமாரி சொல்லி சந்தோஷப்படுகிறதுமாக இருக்கிறது. இப்படி இருக்கு தக்காவிரத்தை ஆண்டு வருகிறான் தக்கன் என்று சொல்லக்கூடியவன் வேதவல்லி என்ற பெண்ணை திருமணம் செய்து நல்லவமாக நடத்தி வரக்கூடிய சமயத்திலே 150 பிள்ளைகளை பெற்றெடுத்தாள் வேதவல்லி. ஒரு ஆண் குழந்தைகள் 50 பெண் குழந்தைகள். உங்களுக்கு 150 பிள்ளைங்களா? ஆமா. இந்த வயிறு என்ன பாடுபட்டிருக்கும்? கொஞ்சம் வருத்தமா இருந்து. ஆமா என்ன அந்த 150 பிள்ளைகள் இருக்கா? அந்த 100 ஆண் குழந்தைகளையும் விருப்பப்பட்ட படிக்க வைப்பதற்காக அனுப்பி விடுகிறான் தக்கராஜன். அதாவது பிறவிகள் செய்யலாம் குழந்தைகள் எல்லா மக்களுக்கும் படைச்சுட்டே இருக்கலாம். படைப்பவர் அல்லவா? ஒரு பிரம்மதேவன் இருக்கும் போதே பூலோகத்திலே அருட்கள் எல்லாம் பெருகிக் கொண்டே இருக்கின்றார்கள். இதிலே 100 + 1 101 பிரம்மதேவன் இருந்தால் என்ன ஆகும்? இந்த பூமி தாங்குமா? என்ன செய்கின்றார்? அதாவது இவரை அழித்து விட வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் தனது நெற்றி கண்ணினால் எடுத்து சாம்பலாக்கி இல்லம்மா இவரை யாரும் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிவரோ வந்தவாடில்லை. பார்த்தார் உழந்தாரே தாமரத்தை வேண்டிலே தாரே விழுந்து வாழ்கிறார்கள். இப்படியாக 100 பேரும் இழந்தார்கள். 50 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். அவங்களை நினைச்சாங்க இந்த 50 பெண் குழந்தைகளையும் ஆமா ஒரு முதல் பெண்ணிற்கு 20 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தா 50வது பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்கும் போது வயது எத்தனை? வயதுனாக 70 வயது பார்ட்டி அவங்க வந்து தாத்தா என்ன கல்யாணம் பண்ணுவாரு. என்ன அப்போ என்ன நினைக்கின்றார்? 3 பேருக்காக திருமணம் முடித்து கொடுக்கின்றார். யாருக்கெல்லாம்? சந்திரனை அழைக்கின்றார். சந்திரனே உனக்கு எத்தனை பெண்ணு தெரியுமா? எனக்கு எத்தனை பெண்ணு? 27 பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன். இருக்கேன் நல்ல பிள்ளையார் பார்த்தாங்க. போதுமா கூட இருக்கு எனக்கு போதும் காசி பொம்மலிவரே உனக்கு 13 பெண்கள். சந்திரன் 27 பயமா தாத்தா ஆசை போதும் தனி என்று சொல்லக்கூடிய முனிவர் அங்கோட இருக்கிறார். அவருக்கு 10 பெண்ணு போதுமா தாத்தா? நீரு பாத்துக்கிட்டு இங்க மேலும் என்ன சரி சொல்லே பொன் செய்யும் மருந்து என்று சொல்வார்கள். ஆமா எல்லாரும் போதும்னு சொல்லிட்டீங்க. ஆமா
வருகின்றார். சரி. ஆக என்னம்மா? 150 பிள்ளைகளை பெற்ற பிறகும் கூட நம்மை பார்த்து அம்மா அப்பா என்று அழைப்பதற்கு வீட்டிலே ஒரு குழந்தை கூட ஆமா, இல்லை. தானே. பெண்கள் எல்லாம் புருஷன் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆமா ஆனா நம்ம தனிமையில இருக்கிறோம். ஆனா என்ன செய்யலாம் ஏம்மா? என்று ஆ. சிவபெருமானின் இடதுபுறத்திலே வந்திருக்கக்கூடிய சரி. பார்வதா தேவியை மகளாக அழைத்தே தீர்வேன் என்று சரி. கடினமாக இருந்து தவம் செய்கிறான் தக்கராஜன். அதேப்பா. நீங்க இப்படி இருக்க என்னம்மா? கைலாசத்திலே சிவபெருமானுக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? நாளை நல்ல திண்ணை எடுத்து நாளை நல்ல திண்ணை எடுத்து நாளை நல்ல திண்ணை எடுத்து திண்ணை எடுத்து நாளையெல்லாம் படியெடுத்தா படியெடுத்தா நாளையெல்லாம் படியெடுத்தா படியெடுத்தா உயிர்களுக்கும் படியிழக்கிறது வழக்கம். உயிர்களுக்கு பட்டினி என்பது இல்லாமல் எல்லா உயிர்களுக்கும் சரி சமமாக படியிழந்து கொண்டு வருகின்றார். அல்லக்குள் தேரைக்கும் கருப்பையும் சிசுக்களுக்கும் எறும்பு யானை முதல் 84 கோடி ஜீவஜந்துக்களுக்கும் எந்த விதமான குறையுமே இல்லாமல் படியிழந்து வருகின்றார் பரமசிவன். சரி நினைக்கின்றாள் பார்வதி. என்னம்மா நினைக்கின்றார்? நமது நாயகன் காலையில் செல்லுகின்றார், மாலை நேரம் வருகின்றார். இவர் கேட்டா படியிழந்து போகிறேன். எங்கே செல்றீங்கன்னு கேட்டா படியிழந்து வருகிறேன் என்று சொல்லுகின்றார். இவர் படிதான் அழைக்கிறாரா? இல்லை, அடுத்த வீட்டு படியை தான் நடக்கிறார். அடுத்த வீட்டுல கோலம் முட்டியாரா? கோல் போட்டுறாரா? ஆமா. ஆகவே கோல் போட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆண்களே நிறைவேறிருக்காமா. உன் வீட்டுக்கார அங்க போறா இங்க போறான்னு வீட்டுல இறக்கி விட்டுறியா? ரொம்ப சங்கடமா இருக்குது. இப்படி பக்கத்து பொங்கலை போட்டு விட்டுறாங்க. ஆமாம்மா. அப்புறம் என்ன நேர்மையா இருக்கணும். ஆகவே இவர் எங்கே போகிறார்? ஆமா. இதை பரிசோதனை செய்திருக்க வேண்டும் என்று சரி பார்வதியாக எத்தனித்தாள். என்ன செய்கிறார் தெரியுமா? என்னமா செய்கிறார்? ஈஸ்வரமா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசாரியை வரவழைத்து சரி ஆஞ்சோர அம்பு வெட்டி கட்டை சேமில் முட்டை கண்ணி நேரம்பை தானைத்தே அடைத்து முடித்திருந்த பருவட்டமாகிய சேலையிலே உள்வந்தியிலே முடித்து வைத்துக் கொண்டாள் பார்வதி. அப்படி யாருக்கும் தெரியாமல் அப்படியே முந்தானையில் முடிந்து மறைத்து வைத்துக் கொண்டார்கள் அந்த தத்துவ நாயகி. தத்துவ நாயகி. அப்படி என்ன தத்துவம் சொன்னாங்க? உலகிற்கு மக்கள் எல்லாம் எப்படி வாழ வேண்டும் என்று தத்துவ முறைகளை அளித்த
பிறந்தவள் பார்வதி அல்லவா? ஆமா. ஆகவே அப்படிப்பட்ட பல தத்துவங்களை அவர்கள் வாங்கி தந்திருக்கிறார்கள். ஆகவே அம்மையார்கள் யாருக்கும் தெரியாமல் முந்தியிலே முடிந்து கொண்டார்கள். இப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே என்ன? தினந்தோறும் பகவான் படியிழக்கிறது மாதிரி ஆமா. உலகத்து உயிர்களுக்கெல்லாம் படியிழந்து வருகின்றார் பரமசிவன். இப்போது பார்வதியானவள் எப்படி அமர்ந்திருக்கின்றார்? நித்தியங்கள் சுருக்காமலே நித்தியங்கள் சுருக்காமலே அமுதங்களை நித்திராமலே எங்கிரவும் கேட்காமலே நேரிட்டு பார்க்காமலே எங்கிரவும் கேட்காமலே எங்கிரவும் கேட்காமலே நேரிட்டு பார்க்காமலே மௌனமாக இருந்து கொண்டார் கிழலால் பார்வதியார். நீட்டிய கால் சுருங்கவில்லை, கமிழ்ந்த தலை நிமிரவில்லை. ஆமா. மௌனம் சாதிக்கின்றாள் பராசக்தியாகிய பார்வதி. ஆனால் பரமன் நினைக்கின்றார், என்ன நினைக்கிறா? சற்றுமே பார்வதி இப்படி இருக்க மாட்டாளே. ஆமா. முகத்தோடு வாருங்கள் சுவாமி என்று அழகாக வரவேற்பாளே. இன்று நமது மனைவி பார்வதி ஏன் மௌனமாக இருக்கின்றாள்? புரியுது சுவாமி. என்ன சுவாமி, என்ன காலையில் சென்றீர்கள், என்ன மாலை நேரம் வருகின்றீர்கள். எங்கே சுவாமி சென்று வருகின்றீர்கள்? பார்வதி, என்ன நான் படைத்து விட்ட உயிர்களுக்கு நான் பணி நடந்து விட்டு வருகிறேன். பார்வதி, பகவானே, எல்லா உயிர்களுக்கும் பட்டினி இல்லாமல் பணியிழந்து விட்டீர்களா? பட்டினி ஏன் பார்வதி, ஒரு நாள் இப்படி கேட்க மாட்டாயே? சுவாமி, இன்று எல்லா உயிருக்கும் பணியிழந்து விட்டு வந்து விட்டீர்களாய் என்று மௌனமாக கடைக்கண்ணோடு உன் வெளியால் மொழி பேசுகின்றாயே. என்ன பார்வதி? சுவாமி, உங்கள் படியிழப்பிலே குற்றம் இருக்கிறது. குற்றமா? ஆமா. என் பணியிழப்பிலே குற்றம் வேண்டாயா? என்னிடத்தில் 2 ஜீவங்கள் பட்டினியால் துடித்துக் கொண்டிருக்கிறது சுவாமி. பட்டினி? ஆமா. இந்த பாவம் பணியிழப்பிலே பட்டினி என்று ஒரு உயிர் இருக்கிறதா? அதை இப்பொழுது நான் பார்க்க வேண்டும். அப்படி பார்வதி, பட்டினி இருக்குமேயானால் ஆமா. பரமன் என்ற பெயரும் வேண்டாம், படியனுக்கும் தொழிலும் வேண்டாம். ஆனால் இது இல்லாமல் இருக்குமேயானால் நீ என்னை விட்டு பிரிந்திருக்க வேண்டியது ஒரு பெண்ணை. அப்படியாகட்டும் சுவாமி. சரி. கணவன் மனைவிக்குள்ள சண்டை உடனே தீர்ந்து போகும். இப்பொழுதே பார்த்து விட்டுமா? ஆனால் ஆ. இதை சோதனை பண்ணி பார்க்க வேண்டுமே என்று ஆமா. தேவ சபையை கூட்டினார்கள். ஓஹோ, சிங்கன் வாழை இலை விரித்து சரிதான். திருவிளக்கை ஏற்றி வைத்து ஆமாம்மா. திருவிளக்கின் ஒளியிலே சிற்றரம்பை உறவிடுகின்ற ஆள் பராசக்தியானவள். அங்கே என்ன அதிசயமா நடக்கிறது? சிற்றரம்ப வாயில் ஒரே சிற்றரம்ப வாயில் ஒரே அரிசியை கப்பி கொண்டே அரிசியை கப்பி கொண்டே சிற்றரம்ப வாயில் ஒரே சுத்தி சுத்தி வருகிறதோ சூழ சூழ வருகிறதோ மாதாயோ பார்வதியே மாதாயோ பார்வதியே பரமனோட படியளப்பை பரமனோட படியளப்பை ஊரகிட்ட சித்தரமானது என்ன? ஒரு திணை அரிசியை கவ்விக்கொண்டு சுற்றி சுற்றி வருகின்றது. சூழ சூழவே வருகிறது. பார்த்தால் பார்வதியானவள் எதுவும் அறியாமல் திகைத்து நிற்கின்றாள். அப்பா உடன்தானே சொல்கின்றார்கள், சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி. பார்த்தாயா பார்வதி, அறிவினால் செய்த பிள்ளையை அருளாரை ஒருக்க வேண்டும். தெரியாமல் அறியாமல் செய்த பிள்ளைக்கு தான் மன்னிப்புண்டு, அறிந்து செய்த பிள்ளைக்கு மன்னிப்பு அப்படியா கிடையாது. சுவாமி என்ன என்று அப்படி முன்னால் நிற்க நினைக்கின்றார் பகவான். பார்வதி, பார்வதி. பார்த்தாயா,
மனநிறைவு இல்லாத உயிர்கள் என்றும் பட்டினியாகத்தான் இருக்கும். இதை புரிந்து கொள்ளாத நீ என்னையே பரிசோதித்து விட்டாய். ஆமா, ஆகவே நாம் இனி பிரிய வேண்டும். காலம் விட்டது. அறியாமல் செய்த குற்றத்தை ஆதிசிவா பொறுக்க வேண்டும் சுவாமி. பொறுக்க வேண்டுமா? தெரியாமல் செய்த குற்றத்தை சிவநாதா பொறுக்க வேண்டும் பகவானே. பொறுக்க முடியாது. பொறுமை என்பதே கிடையாது. இது பூலோகத்து மக்களுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும். உன்னை மகனாக அடைய வேண்டும் என்று கடலோரமாக வந்து தவம் செய்கிறான் தக்க. அப்படியா? அவனுக்கு மகனாக பிறக்க கிடவது போ சுவாமி. நான் ஒரு மானிட பெண்ணாக பிறந்தான். ஒரு மானிடம் தானே சுவாமி என்னை திருமணம் செய்வார். பார்வதி, என்ன சுவாமி? உனது 12வது திருவயதிலே உன்னை திருமணம் செய்து கைலாசத்திற்கு அழைத்து வருவேன் பெண்ணே. அதுவரையிலும் நான் அப்படியே பிறந்தேன் சுவாமி. இங்க இப்படி இருக்க கடலோரமாக இருந்து தவம் செய்து வருகிறான் தக்கராஜன். அருகிலே ஒரு தாமரை புஷ்பத்திலே பார்வதியை குழந்தையாக அமர வைக்கின்றார் பகவான். உடனே குழந்தை அழுவ சத்தம் போடுகிறது. எப்படி? அப்படி குழந்தையின் அழுகுவை கேட்டவரே என்ன செய்கிறான்? திருக்கிற விழித்தான் கண். அப்படி பார்க்கின்ற பொழுது முன்னே குழந்தை இருக்கின்றது. ஆஹா, இந்த குழந்தைக்கு அவர்களை தமிழ்ந்தோம் அடிக்க பெரிய குழந்தை கிடைத்து விட்டது என்று ஓடோடி செல்கின்றான். குழந்தை எடுத்தான். எடுத்து வலது கிணத்திலே முத்தமிட்டான். ஏந்து எடுத்து இடது கிணத்திலே முத்தமிட்டான். குழந்தையை தன்னுடைய மனைக்கு செல்கின்றான். தன்னுடைய மனைவியாகிய வேதவல்லி இடத்திலே கொண்டு குழந்தையை கொடுக்கின்றான். சரி வேதவல்லி, சுவாமி, இதோ பாருமா, நான் தவம் செய்து கொண்டிருந்தேன். ஒரு குழந்தையுடைய அழுகுரல் கேட்டது. அழகான தாமரை புஷ்பத்திலே இந்த குழந்தையை பார்த்து எடுத்து வந்திருக்கிறேன். எம்பூட்டு அழகா இருக்குதுங்க. என்று தான் பெற்ற குழந்தையை மாதிரி ஆமா. பாலூட்டி நீராட்டி வளர்த்து வருகின்றான் வேதவல்லி. அடேயப்பா, இந்த குழந்தைக்கு எப்படி பேர் சுட்டுகிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா பெயரை சுட்டுகிறார்கள்? பரதனுடைய அருளினால் கிடைத்த குழந்தையாகையினால் பார்வதி என்ற பெயரை சுட்டுகிறார்கள். ஏயப்பா, தக்கனுக்கு மகளாக வந்த காரணத்தினால் தாட்சாயணி என்று பெயர் சுட்டுகிறார்கள். பார்வதியானவள் எப்படி வாழ்ந்து வருகின்றார் பாருங்கள். அந்த பார்வதியானவள் எப்படி அம்மா வந்து வருகின்றார்? அலங்காடே நல்ல பார்வதியார், ஆனமதில் நல்ல கதிரவன் போல், ஒரு வயது இரண்டாகி, உயர்மோட்டு நாளாகி, ஐந்தாண்டு நல்ல திருவயதில் அழகுகளை அவள் பயின்று வாராள். பார்வதியார் வளர்ந்தவளே, இரண்டு நல்ல வயதாச்சே. பார்வதி என்று தாட்சாயணி என்று பெயர் சொல்லி வளர்த்து வர சரி. பார்வதிக்கு 5 வயது ஆகிறது. சரிதான். 5 வயதுல குழந்தை என்னமா செய்யறாங்க? கலாசாலையிலே கல்விகள் கற்று விடுகின்றார்கள். ஆமா, படித்து வருகின்றாள் அந்த பராசக்தியானவள். சரிதான். எம்மா, பார்வதி அம்மாவுக்கு படிக்க வேண்டும் அவசியம் உண்டா? அதானே. ஆனாலும் பூலோகத்திலே மானிடர்களாக பிறந்தால் கல்வி அவ்வளவு முக்கியம் என்பதை உலகத்து மக்களுக்கு உணர்த்துவதற்காகவே சரிதான். பராசக்தி பல கலைகளை கற்று வருகின்றாள். ஆமாம்மா. வாழ்ந்து வரக்கூடிய சமயத்திலே 12 வயதாகிறது. அப்படி படித்து 12 வயதாகிவிட்டது. ஆமா. உடனே நினைக்கின்றான் தக்கராஜன். 12 வயதிலே மங்கை பருவத்தை அடைகின்றார். சரி. நினைக்கின்றார் தக்கராஜன். என்ன நினைக்கின்றான்? நாம அவர் 75 தேசத்து ராஜாக்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர். ஆமா. நம்முடைய மகளை இந்த ஒரு நாட்டு மன்னனுக்கு திருமணம் முடித்து கொடுத்தால் மற்ற நாட்டு மன்னர்கள் பொறாமைப்படுவார்கள். ஆகையினால் சுயவரம் வந்து ஏற்பாடு செய்ய வேண்டும். அதுதான் சரி. ஆமா, சுயவரம்னா மாப்பிள்ளை தேர்வு. அதாவது பெண்கள் தனக்கு விருப்பம் பிடித்த மணவாளனை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதாவது எனக்கு அவ சொல்லுவா, எப்பா இருந்தாலும் இந்த கனிமுடிவாக எனக்கு மனம் முடித்து தந்து விட்டீங்களே. என்னை எங்கெல்லாம் கேட்டாங்க? திருச்செந்தூர்ல கேட்டாங்க, மலைக்குளத்துல கேட்டாங்க, இளையமலையில கேட்டாங்க, மதுரையில கேட்டாங்க. இப்படி கேட்டாங்க. இருந்தே கனிமுடிவா உனக்கு எங்க அப்பே அதை நீட்டு சொல்லிட்டான். நானும் கருத்தை நீட்டிட்டேன். வந்த நேரத்துல இருந்து எனக்கு ஒரு இது உண்டா, ஒரு கண்காட்சி உண்டா? இந்த பாரு, உன்னை எந்த இடத்துல புருஷன் சொல்ல முடியுமா? கருகருந்து இருக்கிறேன், கருவண்டு போயிறேன். அப்படி உங்க வயசு சொன்னாங்களா? நம்ம நாட்டு முறை நடக்குதும்மா. ஆகவே எனக்கு பிடித்த கணவனை தேர்ந்தெடுத்த முறைதான் இந்த மாப்பிள்ளை தேர்வுகள். ஆமா. சுயவரம்.
அதுதான் சுயவரம்னு சொல்லுவாங்க. சரிதான். இந்த காலத்துல எல்லாம்னு சொல்லுவாங்க. அப்படியா? அததான் அப்பா அப்பா ஒத்துக்கிட மாட்டேங்கிறாங்க. அப்படி என்னமா பதில்? எல்லாமே லவ் மேரேஜ். உங்க மேரேஜ் லவ் மேரேஜா? எங்க மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ். அதற்கு பிறகு எல்லாம். அப்படியா? ஓ இப்ப அப்படி இருக்கீங்க. ஆமா. சரி நல்லதே செய்யுங்க. என்று ஆமா சுயவரம் ஏற்பாடு செய்கின்றார். சரி. அவனி 55 தேசத்து ராஜாக்களுக்கு வீட்டோர் எழுப்புகின்றார். இதனால் அறிவிக்கப்பட்டது என்னவென்றால் எனக்கு ஒரே ஒரு மகள் கண்ணான மகள் இருக்கின்றாள். அவளுக்கு 29ஆம் தேதி சுயவரம் என்று நான் எழுதியிருக்கிறேன். உடனே மாப்பிள்ளை விட்டாரெல்லாம் வருவோம். சுயவரம் எழுதி இருக்கிறீங்க. ஆமா கல்யாணம் பத்திரிகை வந்திருக்கிறேன். வந்திருக்கையான்னு ஒரு அதாவது தூதரிடம் ஒரு ஓலை அனுப்புகின்றார். வீட்டு ஓலை. அவன் 55 தேசத்து ராஜாக்களுக்கு மீட்டோல் எழுப்புகின்றான். சரி. ஈழம், பாண்டி, ஏழ்பாணம், கொங்கு, வங்காளம், குந்தம், மகதம், கண்ணோசி, காம்போதி, குச்சில் தேசம், ஒட்டக தேசம், ஆந்திர தேசம், அயோத்தி அழைத்து இப்படி எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் வீட்டோலை கொடுத்தார்கள். மன்னர்கள் எல்லாம் சாரசாலையாக குதிரை மேலே வந்துட்டு இருக்காங்க. குதிரை இருக்கிறவங்க குதிரையில வர்றாங்க, யானை இருக்கிறவங்க யானையில வர்றாங்க, பல்லக்கு இருக்கிறவங்க பல்லக்கில வர்றாங்க. மணமேடை அமைக்கிறான் தக்கராஜன். பார்வதி கல்யாணம்னா சும்மாவா? பிரமாதமாக பந்தல் போடுகிறார். மன்னர்கள் தனிவரிசை, இளவரசர்கள் தனிவரிசை, ராஜாக்கள் ராணிகள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே பார்வதியை மணக்கோலம் செய்கின்றார்கள். பார்வதி கையில ஒரு மாலையை கொடுத்து சொல்லுகின்றார் தக்கராஜன். மகளே, அப்பா தட்சாயணி அம்மா என் பேர் தட்சாயணி இல்லப்பா தாட்சாயணி. இருக்கட்டும் மகளே. மகளே பார்வதி, என்னப்பா உனக்கு பிடித்த மாப்பிள்ளைகள் இதோ அந்த அவையில் இருக்கிறாங்க. வரிசை உனக்கு பிடித்த மாப்பிள்ளைக்கு இந்த மாலையை கொண்டு சொல்லமா? பார்வதியானவள் பகவானே நினைக்கின்றார். எப்படி? பகவானே, அன்று ஒரு சமயத்திலே நான் உங்களை சோதித்ததன் காரணத்தினால் பக்தனுக்கு மகளாக பிறவி செய்து 12 வயதிலே என்னை திருமணம் செய்து கைலாசத்திற்கு அழைத்து வருவேன் என்று சொன்னீர்களே, தாங்கள் எங்கே இருக்கின்றீர்கள் என்று பகவானை தேட பார்வதியானவள் நினைப்பது பகவானுக்கு தெரிகிறது. பகவான் என்ன செய்கின்றார்? பகவான் என்ன செய்கிறார் தெரியுமா? பார்வதிக்கு 12 வயதாகிவிட்டது. மனைவியை திருமணம் செய்ய போக வேண்டும் என்று நந்தி தேவரை அழைத்துக் கொண்டு பகவான் ஆண்டியமாக நந்தி தேவர் சிற்றாண்டியமாக அன்னார கோலத்தோடு பந்தலுக்குள்ளே நுழைகின்றார்கள். அனுமதிக்கவே இல்லை. மன்னர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திலே இந்த பண்டாரத்தை அனுமதிப்பார்கள். பண்டார கூட்டத்துல இருந்து பண்டார கூட்டத்துக்கு அனுப்பிட்டாங்க. பண்டார கூட்டத்தில் ஓரமா இருந்து 2 பேரும் உணங்கிட்டே இருக்காங்க. சண்டை போடுற இல்ல நம்மள எங்க கொடுத்துட்டாங்களே. பார்வதி எப்படி இருக்காளோ, ஐயோ பார்த்து ரொம்ப நாளாச்சே. பார்வதி என்று மௌனம் சாதித்துக் கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றார். இப்படியாக பண்டார கூட்டத்திலே அமர்ந்திருக்கின்றார் பரமசிவன். பார்வதிக்கு மட்டும் சூரிய பிரகாசம் மாதிரி காட்சி கொடுக்கின்றார். பார்த்து விட்டார். அதான் நம்ம அத்தா அங்கே இருக்கிறார் சுவாமி, இதோ மாளிகை போடுகிறேன் சுவாமி என்று. சரி, அக்கன் சொல்லுகிறான், எம்மா மகளே, அப்பா மாலையை சுழற்றி வீசம்மா வீசு. சரிப்பா, என் கையிலே இருந்த மாலையை சுழற்றி வீசி எறிகின்றார். அது பண்டார கூட்டத்திலே அமர்ந்திருந்த பரமசிவனுடைய கழுத்திலே மாலை போய் விழுகின்றது. பார்வதி எங்கே? சக்கராஜன் சொல்லுகிறார், காதலாஜி எனது மகன் தாட்சாயணி எந்த இளவரசருடைய கழுத்திலே மாலை போட்டிருக்கிறார், போய் பார்த்து வாருங்கள். ஒரு இடத்திலேயும் காணவில்லை. மன்னர்கள் வரிசையை காணவில்லை, இளவரசர்கள் வரிசையை மாலையை காணவில்லை. சரி, அப்படின்னா அந்த பண்டார கூட்டம் மட்டும்தான் இருக்கிறது. அங்கே சென்று பார்க்கும் போது ஒரு பண்டாரத்துடைய கழுத்திலே மாலை கிடப்பதை கண்டோம். பண்டாரத்தை அடித்து உதைத்து மாலையை பறித்து தக்க இடத்திலே கொண்டு கொடுக்கிறார்கள். சக்கராஜன் சொல்லுகின்றார், என்னப்பா சொல்லுகின்றார்? மகனே தாட்சாயணி, என்னப்பா? நான் அவன் 55 தேசத்து ராஜாக்களுக்கும் தலைவன். ஒரு இளவரசருடைய கழுத்திலே மாலையை போடுமா? அப்படியே செய்கின்றேனப்பா என்று 2வது முறையாக பார்வதியானவள் மாலையை சுழற்றி வீசுகின்றான். அதே பண்டாரத்தினுடைய கழுத்திலே மாலை போய் விடுகின்றது. இவன் பொன்னான பண்டாரமாக இருக்கிறான். ஒருவேளை மாலையாளர்களை கற்றிருப்பாரோ? யாரு உடன்தானே இவனை 3 கல்லறையிலே போட்டு
மூடிவிடுங்கள். இழுத்துச் செல்லுங்கள். உடனே பெரிய புலி ஆறுக்கு ஆறுல வெட்டி அங்க கீழே நிறுத்தி உட்காரா அப்படி போட்டு நேரம் மூடிட்டாங்க. உடனே சரி மகளிடம் போறான். மகளே அப்பா என் அருமை மகளே, நீ இதுவரைக்கும் பட்டாரத்துக்கு பரிசிக்கிறாய் கொள்ளலாமா? என் பரம்பரை என்ன? ஏன் யோக்கியது என்ன? பாரு எத்தனை மன்னர்கள் இருக்கா பாரு. உனக்கு பிடிச்சாப்ல அதோ என்ன பாரு. எனக்கு அந்த பட்டாரத்தை தான் பிடிச்சிருக்கு. ஏன் மகளே? மகளே என்ன இந்த பாரு எனக்கு தெரிவித்த நீ குறைச்சிட்டா மகளே. எனக்கு நான் வந்து இப்ப பண்டாரமா ஆக போறது இருக்கேன். மகளே பார்த்து இந்த முறை தெளிவா போடமா. என்னது மூன்றாவது முறையாக பார்வதியானவள் மாலையை சுழற்றி வீசி அறிந்தார். ஆமா. கல்லறைக்குள்ளே இருந்த அந்த பண்டாரத்துடைய கழுத்திலே மாலை போய் விடுகின்றது. சுத்து பாக்குறாங்க. மாலை எந்த போச்சு பாக்குறாங்க. மந்திரி யோசனைப்படி பழையபடி கல்லறையை தோண்டி பார்க்கின்றார்கள். சரி அங்க மாப்பிள்ள சோரத்துல பண்டாரம் இருக்கின்றார். நினைக்கின்றார் தக்கராஜு. என்ன நினைக்கின்றார்? ஒரு முறைக்கு மேல் 3 முறை பார்த்தோம். என்ன செய்ய? மகளுக்கு கொடுத்து வைத்தது இவ்வளவுதான். இருந்து பண்டார பயிருக்கு பொண்ணாயிட்டா, அதாவது மனைவி ஆயிட்டா. என்ன செய்ய? மண்டாரம் வாழை என்று வசமா கூட்டிட்டு போய் சரி அரங்கி வீட்டுல வச்சு பெரிய கல்யாணம். அரங்கு வீட்டுல வச்சு பெரிய கல்யாணமா? என்னன்னா மற்ற ஓடிட்டாங்க. ஆமா பண்டாரம் சம்பந்தம் பண்ணக்கூடிய இடத்தை நான் சாப்பிடலாமா? ஒரு வாய் கூட சாப்பிடக்கூடாது என்று எல்லோரும் சாப்பிடாமலே சென்று விட்டார்கள். அந்த நேரத்திலே பரமனுக்கு பார்வதிக்கும் திருமணம் நடைபெறுகிறது. அங்கையர்கள் 1000 பேர் பாடுவதைகள் பாடினர்கள். சங்க ஒலித்து வர சங்கக்கவை பாடினர்கள். கதிரவன் ஓடி துண்டித்து கட்டியவள் பாடினர்கள். மாப்பிள்ளையும் பெண்ணுமான மணவரையில் அமர்ந்திருக்கு. அக்கினியை சாட்சி வைத்து அருந்ததியை காட்டியவர். மக்களென்ன சுட்டினாலே பரமசிவனே. மகிழ்ந்து வண்ண முடித்தாளே பார்வதியே. வேத பிராமணர்கள் வேதங்கள் ஓத ஓம் மலபுஜாமி, ஓம் சொர்ண புஜாமி, ஓம் சந்திர புஜாமி, ஓம் சூரிய புஜாமி. ஓம் மாங்கல்யம் தந்து நானே நவதீன ஹேதுமாய. கல்யாணம் ஆகி போச்சு. சர்வ மங்களம் மங்கல்யேஸ்வரன்ல அதெல்லாம் சொல்லிப்படி அது மேல என்ன நான் அடிக்க வந்தேன். நான் போயிருந்தா பரிவாரம் செய்து வர நேரம் வச்சு பார்த்தீங்களோ அதெல்லாம் சாப்பிட முடிச்சுக்கிறேன். நல்ல இரவத்துக்கு விடணும்னு சொல்லுது. இந்த வண்டாத்துக்கு இந்த சமையல் போதும் இல்லையோ இல்லையா? சரி மாப்பிள்ளை கொண்டு சோறு விடுங்க, இருந்து சோறு விடுங்க. இப்படியாக மங்கையர்கள் 1000 பேர் மட்டலிகள் பாடினர்க்க. சரி. ஒலித்து வர சங்கக்கவி பாடினர்க்க. அக்கினியை சாட்சி வைத்து அம்பி மிதித்து சரி. அறுத்ததி பார்த்து பரமசிவனுக்கு பார்வதாதேவிக்கு திருமணம் சிறப்பாக நடைபெறுகிறது. சரிதான். திருமணம் நடந்தது. விருந்து உபசரணைகள் எல்லாம் முடிந்து ஆமா. அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே என்ன பார்க்கிறது? ஒரு நாள் தக்கராஜன் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? ஏ பண்டாரம் என்ன மாமா? மாமன் சொல்லதெல்லாம் படையா? சரி மாமா. எந்த விட உனக்கு வயசு கூடுதல் இருக்கு, நீ என்ன பார்த்து மாமான்னு சொல்ற? மாமா தங்களுடைய மகனை நான் திருமணம் முடித்திருக்கிறேன். ஆமா. மாமா என்று சொல்லாமல் எப்படி சொல்றது மாமா? சரி, அப்ப நான் மெதுவா சொல்லணும். மாமா உனக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? தினந்தோறும் 3 வேளை நீ எனக்கு விபூதி கொண்டு வர வேண்டும். சரி மாமா. ஆமா, நான் சிவபக்தன். ஆ காலை ஒரு வேளை, ஓஹோ. மதியம் ஒரு வேளை, ஆ. மாலை ஒரு நேரம், ஆ இப்படி 3 வேளை நீ எனக்கு விபூதி கொண்டு வர வேண்டும் சரி மாமா. என்று மீண்டும் மீண்டும் மாமா என்று சொல்லுகிற படையன் மாமா ஆண்டி பேய் சரி எப்படி சரி. சரி மாமா. சரி என்று மாமா. தினந்தோறும் 3 நேரமும் ஆமா. விபூதி கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார் சிவபெருமான். சரி. ஒரு நாள் சொல்லுகிறான் தக்கராஜன். என்ன சொல்லுகின்றான்? என்ன சொல்லுகின்றான்? ஏ பண்டாரம், மாமா நாளைக்கு நீ எனக்கு விபூதி கொண்டு வரக்கூடாது. ஏன் மாமா? ஏன் தெரியுமா? எதுக்கு? என்னுடைய நாட்டிலே ஐக்கிய நாடுகள் சபை கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஆமா. சரி. அதுக்கு எல்லா
எல்லா நாட்டு மன்னர்களும் வருவார்கள். சரி. அந்த நேரம் நீ எனக்கு விபூதி கொண்டு வரக்கூடாது. அப்போ எல்லா நாட்டு மன்னர்கள் வந்திருப்பார்கள், அந்த நேரம் விபூதி கொண்டு வரக்கூடாது. எதற்காக? நீ என்னை பார்த்து மாமா என்று சொல்லுவா, உண்மையா? நான் போடா என்று சொல்லுவேன். ஆ. எல்லோரும் இது யார் என்று கேட்பார்கள். மருமகன் என்று சொல்லுங்கள். நீ மருமகன் சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது? ஏன்னா, இனி என்னையோட வயசுல பொண்ணாதான் இருக்கா. ஆமா. இன்னும் மறுபடியும் எப்படி? ஏய், நான் சொன்னதை செய். என்ன? நினைக்கின்றார் வந்தா, சிவபெருமான். வந்தா, பொறுத்து போவேன். உன் மகளை நான் திருமணம் செய்திருக்கிறேன். ஆ. என்னை பார்த்து மருமகன் என்று சொல்வதற்கு எனக்கு அவமானமாக இருக்கிறதா என்று பகவான் எண்ணி இருக்கக்கூடிய சமயத்திலே இப்ப என்ன? சக்கராஜன் அவன் 85 தேசத்து ராஜாக்களுக்கும் தலைவன். சரி. ஐநா சபை கூட்டமானது ஆரம்பிக்கிறது. அப்போது சிவபெருமான் விபூதியை கொண்டு வந்து, மாமா போடா. இந்தங்க மாமா விபூதி. மாமனா, நான் உனக்கு மாமனா? போடா. இந்த இடத்தை விட்டு வெளியே சிவபெருமான் இன்னொரு வைக்கிறேன். இவன் வாழ்நாளை நம்மை பார்த்து போடா என்று சொன்ன பிறகு இங்கே நமக்கு என்ன வேலை? சரிதானே. என்று பகவான் பார்வதி அழைத்துக் கொண்டு கொண்டு வந்து சிவனாரோ பார்வதி தான் முடித்தார் தக்காபுரத்தை ஆண்டு வரக்கூடிய தக்கராஜன் அரண்மனையிலே சென்று பார்க்கின்றார். பார்வதியை காணவில்லை. சுவாமி, என்னுடைய மகனுக்கு சுவாமி, நானும் எல்லா இடத்திலையும் போய் பார்த்து விட்டேன். சரி. மகளையும் காணவில்லை, மருமகனையும் காணவில்லை. அந்த பண்டாரம் என்னுடைய மகளை அழைத்து சென்று விட்டாரா? ஆமா, ரெண்டு பேரும் ஏதோ ரகசிய மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அது உனக்கு எப்படி தெரியும்? நான் காது கொடுத்து கேட்டேன். அந்த கைலாசம் ஏதோ கேட்டு அப்படியா? அவர்தான் கைலாசத்திற்கு அழைத்து அப்படி என்றால் சென்றார். அந்த ஆண்டி பரதேசி அந்த பித்தன் பேயாண்டியனுடைய மகளை அழைத்து சென்று விட்டான். ஆமா. ஆகவே என்னுடைய அன்பு மகளை எனக்கு தெரியாமல் அழைத்து சென்ற அந்த ஆண்டி அழைத்தே தீருவேன். இனி ஒரு யாகம் வளர்க்கிறார் தக்கராஜன். அந்த நேரத்திலே திருலோக சஞ்சாரியாக நாரதர் அங்கே வருகின்றார். நாரதரே, எங்கே சென்று விட்டு இங்கே வருகின்றீர்கள்? அதாவது திருலோக சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார். சரி. அதாவது இந்த ஊரில் உலகத்தை எல்லாம் சுற்றி வருகின்ற வேளையிலே சரி. எங்களுடைய ஞாபகம் வந்தது. இந்த பக்கத்திலே பக்கபுரம் இருக்கின்றது. பக்க மகாராஜன் எப்படி இருக்கிறான் என்று நலனை பார்த்து விட்டு போகிறான் என்று வந்தேன். அப்படியா? ஆமாம். ஏதோ விமர்சையாக ஒரு யாகம் ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறீர்களே. எப்படி நடத்துகிறேன்? விமர்சையாக. விமரிசையாக. ஆமா. எதற்காக நடத்துகிறீர்கள்? சிவன் என்று சொல்லக்கூடிய ஆண்டி என்னுடைய அன்பு மகளை எனக்கு தெரியாமல் அழைத்துக் கொண்டு சென்று விட்டான். அவரை அழைப்பதற்காகத்தான் இந்த வேள்வி. வேண்டியதுதான். அந்த சிவனுக்கு ஆணவம் அதிகரித்து விட்டது. நான் வருகிறேன். அடியே வந்த நாரதர் நிற்கின்றார். அடியே அடைய அற்பப்படுவே. இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கக்கூடிய கரைக்கின்ற பகவானை நீ அழிப்பதா? இந்த செய்தியை கொண்டு சிவபெருமானிடத்திலே வருகின்றார் நாரதர். வந்து நின்று நாரதர் சிந்தையதோ நன்றே மகாதேவன் திருவடியை வணங்கியே சொல்வார்.
சுவாமி நாரதர் நின்றாலே ஏதாவது கோல் போட்டுவதற்கு வந்திருப்பீங்க. அது ஒரு விஷயம் சொல்ல வேண்டும், அதனால் எப்படி சொல்வது என்றுதான் தயங்கி சரி, மெதுவாக சொல்லுங்கள். அதாவது திரிலோக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே சரி, உங்களுடைய மாமனார் வீட்டுக்கு சென்றிருந்தேன், தக்கா மகாராஜன் இல்லத்திற்கு. எங்க மாமா வீட்டுக்கு போனீங்களா? ஆமா. எங்க மாமா தக்கராஜர் எப்படி இருக்கிறாரு? ஆனால் அவர் நலமாகத்தான் இருக்கிறார். சரி, எங்க அத்தை நல்லா இருக்காங்களா? அவர் மனதில் சரியான யோசனை இல்லை. ஏன், என்னாச்சு? அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், என்ன உங்களை செய்கின்றார்? அழித்தே தீர்வேன் என்று ஒரு யாகம் ஒன்று நடத்துகின்றார். அப்படியா? ஏன் மருமகன் வரவில்லை என்று சொன்னேன். எங்க மாமா ரொம்ப நல்லவராச்சு. இல்லை, இல்லை. உங்களை மாடேவி, சதையாண்டி, பித்தர், பேயர் என்று கடுமையாக திட்டிவிட்டார். உண்மையை தானே சொல்லியிருக்கிறார். உங்களை போல் ஒரு புதிய சிவனாரை உருவாக்கப் போகிறாரா? அப்படியா? ஆமா. இத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்தால் பராசக்தியாகிய பார்வதா தேவியானவள் பகவானிடத்திலே ஓடோடி வந்து சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்ற சுவாமி, நாரதர் உங்களிடத்தில் என்ன சுவாமி சொன்னாரு? உங்க அப்பா என்னை அழிக்க வேண்டும் என்று ஒரு வேள்வி வளர்க்கிறாரா? சுவாமி, என்ன? நாரதவாள் முனிவன் சொல்லை நம்ப வேண்டாம் சிவநாதா. நாரதவாள் முனிவன் சொல்லை நம்ப வேண்டாம் சிவநாதா. சென்று பார்த்துவாரே, ஆயனமே விளையாடோ. சென்று பார்த்துவாரே, ஆயனமே விளையாடோ. தகப்பனிடம் போய் வாரே, சங்கரரே விளையாடோ. தகப்பனிடம் போய் வாரே, சங்கரரே விளையாடோ. லோகவிளையாடுமையா, யோனி பரமசிவா. லோகவிளையாடுமையா, யோனி பரமசிவா. சுவாமி, நாரதர் சொன்னது உண்மையா அல்லது பொய்யா என்று பார்த்து வருகிறேன். விடை கொடுங்கள் சுவாமி. வேண்டாம் பார்வதி, நீ அங்கு சென்றால் அந்த பக்தன் இறப்பது உறுதி. அந்த இறப்பை நான் மாற்றி அமைக்கிறேன் முடியாது சுவாமி. பார்வதி, முடியாது. ஏன் முடியாது? அவனுக்கு அகம்பாவம் கூடிவிட்டது. அந்த அழிவை தடுத்து நிறுத்தத்தான் சொல்லுகிறேன். முடியாது, அவன் விதி விளையாடுகிறது, விதி நெருங்கி விட்டது. நீ அவமானப்பட்டு தந்திருக்க போகிறார். எப்படி என்னுடைய தாயின் தந்தை நான் பார்த்தே ஆக வேண்டும் சுவாமி. அப்படியா? ஆமா, சரி, சென்று வா. போ. போய் வா என்று சொல்லுங்கள் சுவாமி. ஆஹா, இந்த பரமன் வாயிலிருந்து போய் இந்த வார்த்தையை விட வேறு வார்த்தையே வராது. போ. என்றவுடனே ஆமா. பார்வதியானவள் ஒரு புஷ்பரதத்தை கேட்டாள். சரிதான். மரத்திலே ஏறி எமது தக்காபுர கோட்டைக்கு வருகின்றாள். சரிதான். அப்பா என்று தொழுதாள். ஆ. 4 திசைகளிலேயும் சுற்றி சுற்றி வருகின்றாள் பார்வதியானவள். ஆமா. நீ எதற்கு என்று கூட கேட்கவில்லை தக்கராஜன். ஆ. அந்த ஆண்டியோடு சென்றவள் என்று சொன்னவுடனே ஆ. ஆண்டி என்று சொன்னதினால் அழியும் தக்கா உன் வாழ்வு ஆமா. உன் வேள்வி சுடலை கிளம்படா. ஆ. வேள்வி அழியட்டும். அழியட்டும். இந்த சாபத்தை போட்டு விட்டு தக்காபுர கோட்டையை விட்டு ஆ. பகவானிடத்திலே வருகின்றாள் பராசக்தி. வந்தவன் சிவனிடத்தில் என்னமா சொல்கின்றாய்? தக்கராஜனை கொல்ல வேண்டும் என்று சொன்னவுடனே உடன்தானே சிவபெருமான் எட்டியிலிருந்து வேறு விட வீரை வலித்து வேண்டியை விட்டு வருகின்றார். சரி. அதிலே ஒரு வேர்வித்திரன் வந்து பறக்கின்றார். தக்காபுரத்திலே கோட்டை கட்டி வாழ்ந்து வரக்கூடிய தக்கராஜனை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னவுடனே சரிதான். தக்கன் வேர்வித்திரனும் கடமையான சட்டையிடுகின்றார்கள். ஏய். கடைசியிலே தக்கனுடைய தலை அறுக்கின்றான் வேர்வித்திரன். உடன்தானே பார்வதியார் சென்று பார்க்க வேண்டும் என்று சொன்ன அவ்வையானவள் அந்த இருந்த களத்திலே பார்க்கின்றவள் மக்கள் அவன் முட்டமாக நினைக்கின்றான். சாரி, என்னுடைய கணவனுடைய என் தந்தையின் உயிரை பிரித்து எடுத்துத்தார்கள் என்று சொன்ன உடன்தானே சொல்கின்றார் சிவபெருமான். எங்காவது வடக்கு நோக்கி ஒரு ஆட்டு ஆடும் இருந்தால் தலை அறுத்து கொண்டு வா என்று சொன்னார். என்னுடைய ஆட்டுத்தலை மாட்டுத்தலையை கொண்டு வருகின்றான். மலையது காணவே சிவன் முதலாடோ. தானே சிவனாரே துறை சொல்வார். மாட்டு தலையது ஒன்றை எடுத்து மனமுள்ள தக்கராஜன் அழுகிட வைத்தார். அழுகிட வைத்தவர் தனதே வாங்க. அழுகுற தலையது ஒன்றை எடுக்க. அறிமுகமாகியது அறிமுகம்.
Thank you.